யார கேட்டி அவன் பொண்ணை ரிசைன் பண்ண சொன்ன? இதுதான் கஷ்டப்பட்டு உன் பொண்ணு எம்எல்ஏ ஆகணுமா? யோ, அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இந்த 6 மில்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டான். எங்களை என்ன பண்ண சொல்ற? பொறுமையா இருங்கயா. என்னையா பொறுமையா இருக்கிறது? உன் பொண்ணு அவ புருஷனை மகாத்மா காந்தி ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. அதனால நம்ம எல்லாம் கோட்ஸே ஆகுற தவிர வேற வழி இல்ல. மருமக செத்துட்டா மக விதவை ஆயிடுவான்னு பாக்குறியா? என்னைய யோசிக்கிற? என்ன பொறுத்த வரைக்கும் என் மக மந்திரி பதவி என்னைக்கு ராஜினாமா பண்ணாலோ அன்னைக்கு அவ விதவி ஆயிட்ட. என் கவலையெல்லாம் இந்த தடவையாவது கழிவரதனுக்கு நாம வைக்கிற குறி தப்ப கூடாதுங்கிறதான். கண்ணை பாட்டு பாட்டா பிரிச்சு எடுத்துட்டு போ. கூட்டத்துல கண்ணோட மாட்டிக்கிட்ட உன்னை பாட்டு பாட்டா பிரிச்சிருவேன். அந்த கழிவறதை என் ஃபேக்டரி வாசல மிதிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்கணும். சாரி
தொழிலாளர் தோழர்களை கட்டுப்படுத்துங்க. என்னோட மரணத்தால பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது. கலிவரதன் தன் காவல்துறை வாழ்க்கையில் எத்தனையோ பதக்கங்களை வாங்கி இருக்கின்றான். அதையெல்லாம் அவன் போட்டிருந்த காக்கி சட்டை தான் தாங்கி நின்றது. ஆனால் உழைக்கும் தொழிலாளிகளுக்காக அவன் வாங்கிய இந்த பதக்கத்தை அவன் உயிரல்லவா தாங்கி இருக்கிறது. அவனது மனித நேயத்திற்கு மதிப்பளிப்பதுதான் இந்த வீர பதக்கம். சின்ன தம்பியே நம்ம செய்தி கேளடா, பழைய ஆடுதான் அதில் புதிய ரூட்டுடா.